இல்ல இது ஒரு மாதிரி ஏமாத்து வேலை தானே, அப்படியே நம்ம சொல்லலாம், அப்படி தைரியமா சொல்லலாம் நினைக்கிறேன். கரெக்டா 18வது ஓவர் இறங்கிட்டான். நேத்துக்கு அவர் வந்து 19வது ஓவர்ல ஒரு 6 அடிக்கிறாரு, சூப்பரா இருக்கு. அவர் 6 அடிக்கும் போது பார்க்கும்போது எப்பவுமே நம்ம எல்லாருமே ரசிப்போம். பட் அது அமிச்ச உடனே ஐயோ பயங்கரமா அடிச்சிட்டாரு, வேற லெவல்ல அடிச்சிட்டாரு, இவர் மாதிரி ஒருத்தர் வர முடியுமா அப்படின்ற ஒரு நரேட்டிவ இந்த மேட்ச்லயா நீங்க தள்ளணும்? ஏன்னா இது ஒரு செத்து போன மேட்ச். இது எல்லாருமே ஒரு சோக மனநிலையில உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு தருணம் அது. அந்த இடத்துல ஒரு 6 வந்து உங்களுக்கு வந்து இந்த முன்னாடியே செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மனநிலையில நம்ம பார்க்கிறோமா? இல்ல கமான் அப்படின்ற ஒரு மனநிலையில பார்க்கிறோமா? இந்த மாதிரி கேள்விகள் தான். சோ ஐ ஃபீல் லைக் இதுல ஒரு ஸ்போர்ட்டிங் பிரச்சனை நம்ம பேசிட்டு இருந்தோம். பேட்டிங் லைனப்ல என்ன பண்ணணும்? இதுல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இங்க ஒரு கல்ச்சர் ப்ராப்ளமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேன் பேஸ்ல ஒரு கல்ச்சர் இஷ்யூ கூட இப்போ வந்துகிட்டு இருக்கு. அத நீங்க எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க? ஏன்னா சென்னை, தமிழ் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? நாலெட்ஜபிள் கிரவுட். இவங்க வந்து வெறும் தன்னுடைய டீம சார்ந்தே இல்ல, எதிர் டீம் நல்லா பண்ணாலே பாராட்டக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியசாலிகள், ஸ்போர்ட்ட ரசிக்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்.